நம்மளு கமலஹாசன். இந்த பேரு வித்தியாசமா இருக்கு. பரமக்குடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் அப்படிங்கிற பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு தான், குருநாதர் வச்ச பேர்ல. அப்ப இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு கதையவா நம்ம தேடி பார்த்தோம் என்றால், அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கிறார்களே, அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர். அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகூப் ஹாசன். அந்த யாகூப் ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன், சந்திரஹாசன், கமலஹாசன் பேர் வச்சிருக்கிறார். அந்த யாகூப் ஹாசனுடைய மனைவி கதீஜா யாகூப் ஹாசன் தான் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் கௌரவ நீதிபதியாக இருந்தவர். தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மா தான். அவங்களுடைய கணவன் யாகூப் ஹாசனுடைய பெயர் தான் கமலஹாசன் குடும்பத்துக்கே சூட்டப்பட்டிருக்கிறது. என்றால் பெயரில் என்ன இருக்கிறது என்றால், பெயரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறது, பெயரில் தான் நட்பு இருக்கிறது, பெயரில் தான் சமய ஒற்றுமை இருக்கிறது. ஒரு ஐயங்கார் குடும்பத்தின் பெயர் இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறது என்றால் இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஐயா சாலமன் பாப்பையா அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் பிறப்பால். அவருடைய மகன் பேரு தியாகமூர்த்தி. இது நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன், அடுத்த தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக. நாங்க அவர்கிட்ட கேட்டோம், ஐயா தியாகமூர்த்தின்ற பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, நீங்க ஏன் இந்த பேரை உங்க மகனுக்கு வச்சீங்க? அவர் சொன்னார், அவர் வறுமையில வாடின குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் கல்லூரி படிக்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய 2 நண்பர்கள் தான் பணம் கட்டி இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் தியாகராஜன், ஒருத்தர் பேர் ராமமூர்த்தி. 2 பேரையும் விட்டுறக்கூடாதுன்னு தியாக மூர்த்தின்னு 2 பேர் பேரில் இருந்தும் எடுத்து தன்னுடைய மகனுக்கு பெயராக வைத்திருக்கிறார். அந்த தியாகராஜன் இறந்து போயிட்டார். ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார். ஐயாவை நீ வா போ என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அவர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய கல்லூரி நண்பர் இன்னைக்கும் அவர் கூட இருக்கிறார். ஐயாவுடைய மனைவி தவறி போன போது ஐயா அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஐயா அப்படியே குலுங்கி அழுகிறார். இந்த நேரத்துல யார் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும்? நாங்களும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறோம். ஆனால் கல்லூரி நண்பனான ராமமூர்த்தி ஐயா தான் அவர் கையை இறுக பற்றி கொண்டு இருப்பா 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 அப்படின்னு சொன்னார். இந்த நட்பு கடைசி வரைக்கும் வருவதுன்னா ஒரு பெரிய வரங்க. அப்படி ஒரு வரம் அவருக்கு கிடைத்தது என்றால் அந்த கல்லூரி கால நட்பை மறக்காமல் தன் பிள்ளைக்கு அந்த பெயரை வைத்தார். பாத்தீங்களா? பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது, பெயரில் இல்லாதது எதுவுமே கிடையாது. முன்னாடி எல்லாம் பாருங்களேன், நம்ம குடும்பத்தின் பேரை வச்சு நம்ம எந்த குடும்பம்னு சொல்லிடலாம். ஏன்னா தாத்தா பேரு பேரனுக்கு வரும், அந்த பேரன் பேரு அடுத்தவருக்கு வரும். அப்படியே அந்த ஒரு பேரை வச்சு அந்த குடும்பமே ரொட்டேஷன்ல ஓடிட்டே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தா தலைவர்கள் பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்தோடனே லெனின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா அந்த மாதிரி பேரெல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் சமஸ்கிருத பேரு நிறைய பேரு நல்லா ஸ்டைலா இருக்கு அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பேரு நியூமராலஜி காரர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம பிள்ளைக்கு பேர். என்னன்னு ஆரம்பிச்சு எச்சில முடிங்க அப்படின்னா தேவ ஒரு பேரை வச்சிடுறாங்க. இல்ல வச்ச பேரை அவர்கிட்ட போய் கேட்டு மாத்திக்கிறாங்க. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ராம் அப்படின்னு பேரு, RAM அப்படிதான் எழுதுவார். அவர் போய் நியூமராலஜிக்காரரை பார்த்திருக்காரு, இது எனக்கு சரியாவே இல்லை, என்ன பண்ண அப்படின்னு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, 4 R போடுங்க, 3 A போடுங்க, 3 M போடுங்க, 9 எழுத்து, உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்கும். அவர் ராம் ராம் இன்னைக்கு சொல்லிட்டு தெரியுறாரு. உங்க பேர் என்ன அப்படின்னா ராம் அப்படிங்கிறார். இப்ப பேர் என்பது எவ்வளவு பெரிய சென்டிமெண்டான ஒரு விஷயமாக நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய விஷயம் இருக்கு. R பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் எழுதினார். அங்க அவர் வடநாட்டு பக்கம் இருந்த போது பழங்குடி மக்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்களாம். திங்கக்கிழமை பிறந்தா அந்த பிள்ளை பேரு திங்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தா செவ்வா. எவ்வளவு ஈஸி பாருங்க, ரிஸ்கே கிடையாது. அது என்ன கிழமை? காலண்டர் கிளீடா, ஞாயிறா, உன் பேர் இன்னைக்கு ஞாயிறு, அவ்வளவுதான். அப்படி பேர் வச்சிருந்திருக்காங்க பழங்குடி மக்கள் பேர். இப்படி பேர் நம்ம ஏரியாலே வைக்கிறாங்க. என் கூட 4ஆப்ல ஒருத்தன் படிச்சான், பேர் வெள்ளியன்னு பேர். இப்படி பேருக்கு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்கே புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவன்கிட்டயே கேட்டோம், உனக்கு ஏன்டா வெள்ளியன்னு பேர் வச்சாங்க? நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேனா, அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா. நாங்க சொன்னோம், நல்லவேளை நீ சனிக்கிழமை பிறக்கல, உன் நிலைமை என்ன கதிக்கு ஆளாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பெண் குழந்தைகள் பிறந்தால் போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க. மதுரை பக்கம், இங்க உண்டான்னு தெரியல, போதும் பொண்ணு, வேண்டாம் பொண்ணு, வேம்பு, இப்படி எல்லாம் வைப்பாங்க. பாலகிருஷ்ணன் ஐயா பதிவு செய்கிறார், நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் 8000 போதும் பொண்ணு இருக்கிறாங்க.